என்ன ஓகே சார். ஐயா தமிழர்களின் அறிவாயுதமாக இருக்கிற இந்த நூல் உலகத்தில் சாதனை புரிந்த தமிழர்களை தொகுத்து சிறப்பான ஒரு பணியினை ஆற்றியிருக்கிறார் அறவாழி அவர்கள். அறவாழி அவர்கள் மிக சிறந்த ஒரு பொது வாழ்க்கைக்கு சொந்தக்காரர். நார்வேவில் இருந்து கொண்டு உலகமெங்கும் இருக்கிற தமிழர்களை ஒருங்கிணைக்கிற உலகத்தமிழ் சிறகத்துக்கு பெரும் பலமாக இருக்கிறவர். அவர் ஒரு எழுத்து ஆயுதத்தை தமிழர்களுக்கு வழங்கியிருக்கிறார். இந்த ஆயுதம் தமிழர்களுக்கு பலம் சேர்க்கும் என்கிற நம்பிக்கையோடு இந்த நூல் வெளியீட்டு விழாவுக்கு உதவிய பெருமக்களுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக நூல் அரங்கத்தில் அடுத்ததாக காரிகையின் வண்ண விளக்கம் என்ற நூலை பாவலர் அருணா செல்வம் அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். இந்த அரங்கத்தில் இது வெளியிட இருக்கிறது. நூலாசிரியர் அருணா செல்வம் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறேன். இந்த நூலினை நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினர் செந்தில் அவர்கள் வெளியிட சார் பார்த்திபன் அவர்கள் பெற்றுக் கொள்கிறார். அடுத்ததாக நூலாசிரியருக்கு அவர்கள் சிறப்பு செய்கிறார்கள். அடுத்ததாக பார்த்தரசர் அந்தாதி என்ற நூலை பாவலர் திருமகன் அவர்கள் ரூபா அன்கன் நூலினை பாட்டரசர் அந்தாதி என்கிற நூல் இங்கு வெளியிடப்படுகிறது. அண்ணன் பார்த்திபன் அவர்கள் வெளியிட பொருசாமி அவர்கள் பெற்றுள்ளார். அடுத்ததாக பாட்டரசர் புகழேரி விருத்தம் என்கிற நூலை ராமசுவந்தன் அவர்கள் வெளியிட சிவாஜிராஜ் அவர்கள் பெற்றுக்கொள்கிறார். ஒரு காலத்தில் உடல் வலிமையும் தசை வலிமையும் பலமாக கருதிய காலம் போய், செல்வ வலிமை பலமாக இருந்த காலம் போய், இப்பொழுது கல்வி எழுத்து ஆயுதம்தான் உலகை ஆளுகிற ஆயுதமாக இருக்கிறது. அந்த அறிவாயுதமான நூல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. பங்கேற்ற பெருமக்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நூல் அரங்கத்தின் சார்பாக நூலாசிரியர் அறவாழி 17ஆம் நூற்றாண்டிலிருந்து 20ஆம் நூற்றாண்டுக்குள்
எத்தனை பேர் தமிழர்கள் வளர்த்தார்கள் என்பதை நாம் எண்ணி பார்க்கின்ற போது அவர்களுடைய தொண்டு, அவர்களுடைய பணி நிச்சயமாக என்னை மனதை உருக்கியது. அதனுடைய எப்படியாவது நான் எழுத வேண்டும் என்ற பிளாகில் எழுதினேன். அப்படி அதனுடைய பிளாகில் எழுதும் பொழுது அதற்கு கிட்டத்தட்ட ஒரு 88,000 90,000 மக்கள் அதை போட்டி புகழ் சொல்லனர். சார், இதை நான் நூல் வழியிலே கொண்டு வர வேண்டும் என்ற எண்ணத்தினுடைய ஆசையினுடைய அடிப்படையில் இந்த நிலைமைகளை நான் வெளியிட்டுள்ளேன். இந்த நூலை வெளியிட்டு பெற்றுக்கொண்ட ஐயா அவர்களுக்கும் நம்முடைய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ்ஆர் பாத்திமா அவர்களுக்கும் நம்முடைய மலேசியா இருந்து வந்துள்ள உறவு திரு புல்லப்பன் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியையும் வார்த்தையை நான் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. அடுத்து கருத்தரங்கத்தின் நிகழ்வாக இந்தோனேசியாவில் தமிழ் பணிகள் என்னவெல்லாம் நடைபெற்றிருக்கின்றன, இந்தோனேசியாவிற்கும் தமிழுக்குமான தொடர்பு என்பது குறித்தெல்லாம் இருவரும் மக்கள் பேச இருக்கிறார்கள். மரியாதைக்குரிய திரு உத்தமசீலன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறேன். இங்கே பார்வையாளர்கள் இந்தோனேசியாவை சார்ந்தவர்களும் இருக்கிற காரணத்தால் அவர் இருமொழியிலும் கலந்து தமிழ் உரையாக இங்கே ஆற்ற இருக்கிறார். உத்தமசீலன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறேன். அகர முதலை எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்கே உழவு என்ற பிரார்த்தித்து தங்கள் அனைவரையும் என்னுடைய அருமை சகோதர சகோதரிகளையும் உலக தமிழ் சிறக உறுப்பினர்கள் முக்கியஸ்தர்கள் அதோடு இந்தோனேசியாவில் உள்ள இந்தோனேசியா தமிழ் சிறக குழுவினர் அனைவருக்கும் இருகரம் கூப்பி முகம் மலர்ந்து சிரம் குனிந்து வருக வருக தங்கள் வருகையானது நம் எல்லோருக்கும் மங்களகரமான வருகையாக வேண்டும் என்று பிரார்த்தித்து அழைக்கின்றோம். இங்கு விஜயம் தந்துள்ள அனைவரும் பெரும்பாலும் இந்தோனேசியர்களுக்கு தமிழ் சரியாக வராமையால் நான் தங்களுடைய அனுமதியோடு இந்தோனேசியா பாஷையிலும் கூற முன்வந்துள்ளேன். Yang kami hormati para bapak, ibu, saudara-saudari serta segenap hadirin sekalian, hari ini kita menerima tamu kehormatan kita dari World Tamil Siragam, yaitu suatu perkumpulan yang maksudnya yang mengurusi perkembangan budaya bahasa Tamil. Maka kunjungan ini ke Indonesia mengangkat banyak kultur budaya Tamil yang terlupakan. Oleh sebab itu, marilah kita bersama-sama berusaha untuk membangkitkan budaya-budaya Tamil yang sempat terlupakan. Inggi alien Fullerindra mundur காலத்தில் இங்கு டச்சுக்காரர்கள் இந்த இந்தோனேசியாவை ஆண்ட பொழுது எங்களது முன்னோர்களை இந்தியாவிலிருந்து வரவழைத்தனர். அந்த சமயத்தில் இருந்தும் கூட இங்கு இயல், இசை, நாடகம் என்ற 3 ஒரு சம்பவங்கள் நடந்து கொண்டிருந்தது. சில அரசாங்கத்தினுடைய அங்கு இந்த டச்சுக்காரர்கள் ஆண்ட பொழுதிலும் அரசாங்கத்தினுடைய ஒரு சிறு பிரச்சனைகளால் தமிழ் வளர்ச்சி சில தடைகள்